சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக உக்ரைன் இதை செய்தால் பிரித்தானியா மீது தாக்குதல் நடத்தப்படும், ரஷ்யா எச்சரிக்கை, ரஷ்யாவுக்கு சீனா ஆயுத விநியோகம், பிரிட்டன் குற்றச்சாட்டு, பலஸ்தீனம் குறித்து சவுதி அரேபியா சர்வதேச சமூகத்திடம் விடுத்துள்ள கோரிக்கை, பேச்சுவார்த்தைகள் மூலமே பலஸ்தீன தேசத்தை அடைய முடியும், ஒருதலை பட்சமான பிரகடனங்கள் மூலம் அதனை அடைய முடியாது, அமெரிக்கா கருத்து, இஸ்ரேலுக்கு சொந்தமான துறைமுகம் மீது ஈராக்கில் இருந்து தாக்குதல். இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். பிரித்தானியா வழங்கிய ஆயுதங்களுடன் உக்ரைன் தாக்குதல் நடத்தினால் பிரித்தானிய இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவோம் என ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவிற்குள் உள்ள இலக்குகளை தாக்க லண்டன் வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைனுக்கு உரிமை உண்டு என்று பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேமரூன் கூறியுள்ளார். இதையடுத்து ரஷ்ய எல்லைக்குள் உக்ரைன் பிரித்தானிய ஆயுதங்களை பயன்படுத்தினால் பிரித்தானிய இலக்குகள் மீது மாஸ்கோ பதிலடி கொடுக்கும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா யாகரோவா எச்சரித்துள்ளார். அத்தகைய சூழ்நிலையில் உக்ரைனின் எல்லை மற்றும் அதன் எல்லைகளுக்கு அப்பால் பிரித்தானிய இலக்குகள் தாக்கப்படலாம் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். ரஷ்யா ஏற்கனவே இந்த மாத தொடக்கத்தில் இதே எச்சரிக்கையை விடுத்திருந்த நிலையில் இப்போது மீண்டும் யகரோவா கூறியுள்ளார். ரஷ்யா இவ்வாறு சீற்றத்துடன் பதிலளித்தது மட்டுமல்லாமல் உக்ரைன் எல்லையில் அணுசக்தி ஏவுகணை பயிற்சிகளை இந்த மாதம் நடத்துவதற்கு அது ஒரு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் உக்ரைன் போரில் பயன்படுத்துவதற்காக ரஷ்யாவுக்கு சீனா அபாயகரமான ஆயுதங்களை விநியோகிப்பதாக பிரிட்டன் குற்றஞ்சாட்டியுள்ளது. உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் ரஷ்யா அண்மை காலமாக தீவிரமாக தாக்குதல் நடத்தி முன்னேறி வரும் சூழலில் சீனா மீது இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரிட்டன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிராண்ட் ஷாப்ஸ் கூறியதாவது, எங்களுக்கு கிடைத்துள்ள புதிய உளவு தகவலின்படி உக்ரைன் போரில் பயன்படுத்துவதற்கான ஆயுத தளவாடங்களை ரஷ்யாவுக்கு சீனா விநியோகித்து வருகிறது. எனவே மேலை நாடுகள் வெளிப்படைந்து உக்ரைனுக்கான உதவிகளை அதிகரிக்க வேண்டும் என்றார் அவர். ஏற்கனவே உக்ரைன் போரில் பயன்படுத்துவதற்கான ஆயுதங்களை தயாரிப்பதற்கு தேவைப்படும் முக்கிய பொருட்களை ரஷ்யாவுக்கு சீனா அனுப்புவதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டி வருகிறது. ஆனால் ரஷ்யாவுக்கு சீனா நேரடியாக ஆயுதங்களை விற்பனை செய்வதாக கூறப்படுவது இதுவே முதல் முறை. இருந்தாலும் பிரிட்டன் பாதுகாப்புத்துறை அமைச்சரின் இந்த தகவல் குறித்து அமெரிக்கா சந்தேகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அமெரிக்க அதிபரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் கூறுகையில், ரஷ்யாவின் போர் முயற்சிக்கு சீனா உதவி அளிப்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் ரஷ்யாவுக்கு அந்த நாடு நேரடியாக ஆயுதங்கள் அனுப்புவதாக தெரியவில்லை என்றார். பிரிட்டனின் இந்த குற்றச்சாட்டை சீனாவும் மறுத்துள்ளது. இது குறித்து லண்டனில் உள்ள சீன தூதரக செய்தி தொடர்பாளர் கூறுகையில், ரஷ்யாவுக்கு சீனா ஆயுதங்கள் விநியோகிப்பதாக கூறுவது அடிப்படை முகாந்திரமற்றது. இதன் மூலம் பிரிட்டன் சீனா மீது பொய்யான குற்றச்சாட்டை பரப்பி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். மறுபுறம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் உடல் மசாத் நகரில் தகனம் செய்யப்பட்டது. இப்ராஹிம் ரைசி பிறந்த அதே மசாத் நகரில் சமன் அல் ஹஜாஜ் அலிபின் மூசா அல் ராஜாவின் ஷெரீப் ஆலயத்திற்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது. ரைசியின் இறுதி பயணத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு சுமார் 30 லட்சம் பேர் கலந்து கொண்டனர். அவர்களது கையில் ஈரானின் கொடியும் ரைசியின் படங்களும் இருந்தன. உலகெங்கிலும் உள்ள சுமார் 68 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் ராஜதந்திரிகளும் ரைசிக்கு அஞ்சலி செலுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஈரான் அதிபருடன் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த விமானிகளின் பெயர்களை அந்நாட்டு அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. அதன்படி சையத் தாஹிர் முஸ்தபாவி, பெக்ரோஸ் காடிமி, அமீர் தர்ஜனோஸ் ஆகிய மூவர்களையும் தியாகிகள் என ஈரான் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் பலஸ்தீனத்தினை தனி நாடாக அங்கீகரித்தல் என்பது பரவலாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் நோர்வே, ஸ்பெயின், அயர்லாந்து ஆகிய நாடுகள் பலஸ்தீனத்தை ஒரு முறையான அங்கீகரிக்கப்பட்ட நாடாக அடுத்த வாரம் அறிவிக்கப் போவதாக தெரிவித்துள்ளன. இந்த முடிவை வரவேற்றுள்ள சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் இது ஒரு நேர்மையான நடவடிக்கை என்றும் மற்ற நாடுகளும் இதே போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. கடந்த 1967ஆம் ஆண்டு மாநாட்டின்படி பலஸ்தீன அரசை அங்கீகரிக்குமாறு சர்வதேச சமூகத்தை, குறிப்பாக பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களை சவுதி வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது பலஸ்தீன
மக்களின் உரிமைகளை பெறுவதற்கு உதவும் எனவும் அனைவருக்கும் நீதி மற்றும் விரிவான அமைதிக்கு வழிவகுக்கும் எனவும் வெளியுறவு அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இவ்வாறான சூழலுக்கு மத்தியில் இஸ்ரேலிற்கு பாரம்பரியமாக ஆதரவை வெளியிட்டு வந்த நாடுகளால் இஸ்ரேல் தற்போது ராஜதந்திர ரீதியில் தனிமைப்படுத்தப்படுவது குறித்து அமெரிக்கா கவலை வெளியிட்டுள்ளது. அதாவது நோர்வே, அயர்லாந்து, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்துள்ள நிலையிலேயே அமெரிக்கா இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படுவது குறித்து கவலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் இதனை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ராஜதந்திர ரீதியில் தனிமைப்படுத்தப்படுவது குறித்து கரிசனை அடைந்துள்ளீர்களா என்ற கேள்விக்கு ஆம் என அவர் பதிலளித்துள்ளார். இது நியாயமான கேள்வி. சர்வதேச அமைப்புகளில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற நாடு என்ற அடிப்படையில் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான குரல்கள் அதிகரிப்பதை பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு கடந்த காலங்களில் ஆதரவை வெளியிட்ட குரல்கள் வேறு திசையில் பயணிக்கின்றன எனவும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளார். இது எங்களுக்கு கரிசனை அளிக்கிறது. இது இஸ்ரேலின் நீண்டகால பாதுகாப்பிற்கு பங்களிப்பு செய்யாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களை பாதுகாக்கும் மனிதாபிமான உதவிகள் விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்யும் அதேவேளை ஹமாஸை தோற்கடிக்கும் தந்திரோபாயத்தை முன்னெடுப்பதன் மூலமே இஸ்ரேல் சர்வதேச ரீதியில் தனிமைப்படுத்தப்படுவதை தவிர்க்க முடியும் என சல்லிவன் தெரிவித்துள்ளார். இதேவேளை பேச்சுவார்த்தைகள் மூலமே பலஸ்தீன தேசத்தை அடைய முடியும். ஒருதலைபட்சமான பிரகடனங்கள் மூலம் அதனை அடைய முடியாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பலஸ்தீன எல்லையில் அமைந்துள்ள ஈலாட் துறைமுகத்தின் மீது ஈராக் இஸ்லாமிய போராளிகள் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செங்கடலில் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரே துறைமுகமான ஈலாட் துறைமுகத்தின் மீதான இந்த தாக்குதல் காசா பகுதியில் உள்ள பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவை வெளிக்காட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பலஸ்தீன மக்களுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் ஆதரவை தெரிவிப்பதற்காக பல தடவைகள் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஈராக் இஸ்லாமிய போராளிகள் அவ்வப்போது இஸ்ரேலுக்கு சொந்தமான இடங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 7 அன்று இஸ்ரேலிய தளத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு உயர்மட்ட இஸ்ரேலிய தளபதியை பிடித்து வைத்திருப்பதாக பலஸ்தீனிய ஹமாஸ் குழு தெரிவித்துள்ளது. அவர்களின் டெலிகிராம் சேனலில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ செய்தியில் காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவத்தின் தெற்கு படைப்பிரிவின் தளபதியான அசாப் ஹமாமியின் படங்கள் தாக்குதலின் போது அவர் இறந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கைகளை மறுத்துள்ளன. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.